வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான சுவையான கேரட் ஹல்வா செய்ய போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து கேரட் எடுக்கணும். 1/2 கிலோ கேரட் இருந்தால் போதுங்க. நல்லா ஒரு 10 பேர் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியான கேரட் ஹல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா இதே மாதிரி மிக்சியில் அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்த கேரட் கூடவே 5 ஏலக்காயை வந்து சேர்க்க போகிறேன், நல்ல வாசனைக்காக. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணுங்க, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த கேரட் கூட தண்ணி சேர்க்காமல் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பசும்பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து நல்லா அடிகனமான கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வந்து நல்லா, அதாவது திராட்சை வந்து நல்லா பலூன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது மறுபடியும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட்டை வந்து இது கூட சேர்க்கணும். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே சேருங்க. பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை வந்து சேர்த்துட்டு கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வந்து நல்லா கிண்டி விடலாம். இது சட்டுன்னு வந்து ஹல்வா ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கேரட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா வற்றி நல்லா ஹல்வா பதத்துக்கு வர்ற வரையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மறுபடியும் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஹல்வா பதத்துக்கு வர்ற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரையை சேர்க்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுமே நல்ல இலக்கம் கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இலக்கம் கொடுத்துருக்கு. பாருங்கள், நல்லா இப்படி எடுத்து விடுங்க சைடில் இருக்கிறதெல்லாம். பாருங்கள், நமக்கு வந்து கேரட் ஹல்வா வந்து நல்லா ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் வெளியில், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே மறுபடியும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் வந்து நெய் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா ஹல்வா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான கேரட் ஹல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கேரட்டை வந்து நல்லா துருகி கூட நீங்கள் வந்து கேரட் துருகுறதுல வந்து துருகிட்டு கூட நீங்கள் வந்து ஹல்வா செய்யலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான கேரட் ஹல்வா வந்து செஞ்சு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை மேலே தூவிட்டு நீங்கள் அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு முறை கேரட் ஹல்வா வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.